இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 89:13. உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போபி என்ற சகோதரி பியானோ இசை வல்லுநராக பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தாள். பியானோ இசை பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது அவளது வலது கரம் மிகவும் பலவீனம் அடைந்தது. இந்த காரணத்தினால் போபி இசை வரலாறும் இலக்கியமும் என்ற பாடத்தில் பட்டம் பெற முடிந்தது. பல ஆண்டுகள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்தாள். ஒரு நாள் தேவன் அவள் அண்டை நெருங்கி வருவதை உணர்ந்தாள். மீண்டும் ஆண்டவரை சார்ந்து கொண்டாள். மீண்டும் அவளது வலதுகரம் பலன் அடைந்தது. எனவே மீண்டும் பியானோவை இசைத்தாள். இப்பொழுது நான் என்னுடைய புகழுக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக இசைக்க முடியும். அவருடைய ஓங்கிய கரம் என் ஆவிக்குரிய வாழ்வை புதுப்பித்தது என்று கூறினாள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை ஓங்கிய புயத்தினால் விடுவிப்பேன் என்று தேவன் மோசேயிடம் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். இஸ்ரவேலர் பல முறை கலகம் செய்து விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்த போதிலும் தேவன் தாம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினார். ஆம் சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உங்கள் சத்துருக்களை ஜெயிக்க முடியும். நாம் அவரின் வல்லமையான புயத்தின் மீது விசுவாசம் வைப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய நாம மகிமைக்காக வாழ உதவி செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்த பாதையில் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.